ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு 9ஆம் வகுப்பு பயிற்சி 1.2ல் 9வது கணக்கு பார்க்கலாம். பின்வரும் கணங்களின் உட்கணங்கள் மற்றும் தகு உட்கணங்களின் எண்ணிக்கையை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு W = சிவப்பு, நீலம், மஞ்சள் அப்படின்னு ஒரு கணம் நமக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன பண்ணணும்னா, நம்ம உட்கணங்களின் எண்ணிக்கையவும் தகு உட்கணங்களின் எண்ணிக்கையையும் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு உட்கணங்களின் எண்ணிக்கை அப்படின்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கலாம். அதுக்கு இதில் எத்தனை உறுப்பு நமக்கு இருக்குது? n ஆஃப் W = என்ன நம்பர் ஆஃப் W, அதாவது டபிள்யூக்குள்ளே எத்தனை உறுப்பு இருக்குது? 1 2 3, சரிங்களா? அப்போது 3 இது இருக்குது. இப்போது நமக்கு உட்கணங்களின் எண்ணிக்கை அப்படிங்கிறதுக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும். என்னது? நம்ம போன சம்மில் போட்ட மாதிரி 2m தான் இதனுடைய ஃபார்முலா. இப்போது இந்த m தான் 3ன்னு சொல்கிறோம், சரிங்களா? உறுப்பு என்ன இருக்கோ அதை தான் mல சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போது 2m இடத்துல 3ன்னு போடணும். 2/3னா 2 × 2 × 2. அப்போது 2 2s are 4, 4 2s are 8. அப்போ உட்கணங்களின் எண்ணிக்கை என்னது? 8. அடுத்தது தகு உட்கணங்களின் எண்ணிக்கை கண்டுபிடிக்கணும். தகு உட்கணங்களின் எண்ணிக்கை = இதுக்கு ஃபார்முலா 2m - 1. இதிலிருந்து ஒன்று மைனஸ் பண்ணி எழுதுறது தான் தகு உட்கணங்களின் எண்ணிக்கை. அப்படிங்கும்போது இப்போ 2m நமக்கு என்ன வந்துச்சு? 8ன்னு வந்துச்சு. 8 - 1 7. அவ்வளோதான் உட்கணங்களின் எண்ணிக்கை, தகு உட்கணங்களின் எண்ணிக்கை. அடுத்தது இதிலேயே இரண்டாவது சப்டிவிஷன் x = x², x belongs to n, x² <= 100ன்னு கொடுத்துருக்காங்க, சரிங்களா? இப்போது x நமக்கு என்னன்னு சொல்லியிருக்காங்க? x = x² சொல்லியிருக்காங்க. அப்போது இந்த எக்ஸில் என்னென்ன மதிப்பு வரும்னா என்னன்றதுனால 1லேருந்து ஸ்டார்ட் ஆகி அதை ஸ்கொயர் பண்ணி எழுதணும். 100க்கும் உள்ள, ஏன்னா 100க்குள்ள ஈக்குவல்ட்டு இருக்குது. அப்போது 100ம் சேர்த்துக்கணும். அப்போது 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். அப்போது எக்ஸுக்கு 1 கொடுத்தா 1², அடுத்தது 2², 3², இப்படி போயிட்டுருக்கும், சரிங்களா? இப்போது அடுத்தது இதை நம்ம ஸ்கொயர் பண்ணி எழுதும்போது தெரியும். என்னென்னா 1² என்னது? 1, 2² 4, 3² 9, அடுத்தது 4² போயிட்டுருக்கும். இதில் 4² 16, 5² 25, 6² 36, 7² 49, 8² 64, 9² 81, 10² நம்ம எழுதலாங்களா? எழுதலாம். ஏன்னா இங்கே ஈக்குவல்ட்டு இருக்குது, அதனால் 10² 100, சரிங்களா? இப்படி தான் இந்த கணம் இருக்குது. இப்போது இதில் எத்தனை உறுப்பு இருக்குது அப்படின்னு நம்ம கவுண்ட் பண்ணணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. எத்தனை உறுப்பு இருக்குது? 10 உறுப்பு இருக்குது. அதுதான் என்ன பண்ணுறோன்னா n ஆஃப் xன்னு நம்ம வச்சுக்கலாம். n ஆஃப் x = 10. இதை நம்ம இன்னொன்று என்ன சொல்லலாம்? mன்னு சொல்லலாம். இப்போது n ஆஃப் x = 10, mோட மதிப்பும் 10 தான். இப்போ அடுத்தது நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா உட்கணங்களின் எண்ணிக்கை நம்ம கண்டுபிடிக்கணும். உட்கணங்களின் எண்ணிக்கை = இதுக்கு என்ன ஃபார்முலா? 2m. இப்போது 2m இருக்கிற இடத்துட்ட நம்ம என்ன எழுதணும்? 10ன்னு எழுதணும். 2/10. m நமக்கு 10 கிடச்சிச்சு, அதனால் 2/10ன்னு எழுதியாச்சு. இப்போது இதை நம்ம பெருக்கி நம்ம எழுதணும். இப்போ 2 எத்தனை தடவை போடணும்னா 10 தடவை போடணும்,
அப்போது ஈக்குவல் டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 1 2 3 4 5 6 7 அடுத்து 8 9 10. இப்போது 10 தடவை என்ன பண்ணிட்டோம்னா 2 போட்டாச்சு. இதுதான் வந்து 2 பவர் 10 உடையது. இப்போ இதை பெருக்கி நம்ம எழுதலாம். 2 பவர் 2 இன்ட்டு 2 4 4 2s are 8 8 2s are 16. இது வரைக்கும் 16 கிடச்சிருக்கு. அதை போல் நம்ம 4 இங்கே ஒரு 4க்கும் 16 கிடைக்கும், இங்கே ஒரு 4 கிடைக்கும். இப்போது பெருக்கி பார்க்கலாம். 16 இன்ட்டு 4 6 4 24 மீதி 2 1 4 64 64ங்களா? இப்போ இதை பெருக்கியாச்சு. இதோட நம்ம 16 பெருக்குவோம். 4 6 24க்கு 4 மீதி 2 6 6 36 38 வரும். 64 அப்படியே வரும் 1 பெருக்கிறதுனால. இப்போது 4 8 12 மீதி 1 1 10 1024 வருது. அப்போது இந்த உட்கணங்களின் எண்ணிக்கை என்னதுன்னா 1024. அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும்னா நம்ம தகு உட்கணங்களின் எண்ணிக்கை கண்டுபிடிக்கணும். தகு உட்கணங்களின் எண்ணிக்கை இதுக்கு என்ன பண்ணலான்னா முன்னாடி எழுதியிருக்கோம் 2 பவர் m மைனஸ் 1. 2 பவர் m வந்து நமக்கு 1024ன்னு கிடச்சிருக்கு. அதுலேருந்து -1 இதை கழிச்சா 1023. இதுதான்ப்பா 9வது கணக்கில் செகண்ட் சப்டிவிஷனும் முடிச்சாச்சு. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.